எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனா எதிர்பார்த்த வளர்ச்சி இல்ல. இதுக்கு ஏஐ கிட்ட பதில் இருக்கான்னு பார்க்கலாம். கடினமா உழைச்சா ஜெயிக்கலாம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு நிலைமையில அது உண்மையா? தினமும் 12 மணி நேரம் வேலை செஞ்சோம், அடுத்த மாச செலவை நினைச்சோம் ஒரு பயம். இதுல ஏதோ தப்பா இருக்கு இல்லையா? பிரச்சனை நீங்க எவ்வளவு நேரம் வேலை செய்றீங்கன்றதுல இல்ல, எவ்வளோ ஸ்மார்ட்டா செய்றீங்கன்றதுல தான் இருக்கு. இதத்தான் மாட்டு வண்டி மைண்ட் செட்னு சொல்றாங்க. நம்ம நேரத்தையும் உழைப்பையும் மட்டுமே நம்பி மெதுமா போறது. நம்ம நேரத்தை பணத்துக்காக வித்துட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய பொறி. வேலை செஞ்சா காசு, இல்லைன்னா இல்ல. உங்க பதில் இல்லைனா நீங்க பணத்துக்காக வேலை செய்றீங்க, பணம் உங்களுக்காக இன்னும் வேலை செய்யல. இதுல இருந்து வெளியே வர நமக்காக வேலை செய்ய ஒரு சிஸ்டம் வேணும். அந்த சிஸ்டம் தான் இப்போ ஏஐ வடிவத்துல வந்திருக்கு. ஏஐய சும்மா டெக்னாலஜியா பார்க்காதீங்க. மனிதன் நெருப்ப கண்டுபிடிச்ச மாதிரி இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அப்படின்னா ஏஐனா என்ன? சிம்பிளா சொன்னா இதுக்கு தானே கத்துக்கிற திறன் இருக்கு. உங்களுக்கே தெரியாம நீங்க தினமும் ஏஐ யூஸ் பண்றீங்க. உங்க போன்ல நீங்க யூஸ் பண்ற ஆப்ஸ்ல அது இருக்கு. இப்போ அடுத்த கட்டமா சாட் ஜிபிடி மாதிரி ஜெனரேட்டிவ் ஏஐ வந்திருக்கு. இது நம்மளோட ஒரு கிரியேட்டிவ் பார்ட்னர் மாதிரி. இந்த புது பார்ட்னர் உங்க வருமானத்தை 10 மடங்கு வரைக்கும் அதிகமாக்க முடியும். நம்ப முடியுதா? நீங்க யாரா இருந்தாலும் சரி, வேலைக்கு போறவரா, பிசினஸ் ஓனரா, இல்ல ஃப்ரீலான்சரா, ஏஐ எல்லாருக்கும் உதவும். வேலையில இருக்கீங்களா? ஏஐய வச்சு ஒரு வார வேலையை 1 மணி நேரத்துல முடிங்க. நீங்க தான் நம்பர் 1 பெர்ஃபார்மர். தொழில் பண்றீங்களா? உங்களுக்காக மார்க்கெட்டிங், டிசைனிங், கஸ்டமர் சப்போர்ட் எல்லாத்தையும் ஏஐ பாத்துக்கும். ஃப்ரீலான்சரா இருந்தா வெளிநாட்டு கிளைண்ட்ஸ்க்கு கண்டென்ட் உருவாக்கி டாலர்ல சுலபமா சம்பாதிக்கலாம். இதோட சக்தி என்னன்னா 10 பேர் செய்யற வேலைய ஏஐ வச்சு ஒருத்தரோட சம்பளத்துல செஞ்சு முடிக்கலாம். நிறைய பேருக்கு ஏஐ நம்ம வேலையை எடுத்துரும்னு ஒரு பயம் இருக்கு. ஆனா உண்மையான ஆபத்து அது இல்ல. ஏஐ உங்க வேலையை எடுக்காது. ஆமா, ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் கண்டிப்பா உங்க வேலையை எடுப்பாரு. ஏன்னா 10 மணி நேர வேலைய 10 நிமிஷத்துல செய்யறவங்களுக்கு தான் இனிமேல் அதிக வாய்ப்பு கிடைக்கும். சோ இனிமே நாம கஷ்டப்பட்டு உழைக்க தேவையே இல்ல. அந்த வேலையை மிஷின்கள் பாத்துக்கும். அப்போ கேள்வி டெக்னாலஜியை பத்தி இல்ல, நீங்க இந்த மாற்றத்துக்கு தயாரா இருக்கீங்களாங்கிறது தான்.